ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து பற்றி உங்களை சொல்ல வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்க வாழ்க்கையில உயர்வு கொடுக்கவும், சமாதானத்தை கொடுக்கவும் இயேசு பற்றி நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இயேசு இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மோட்சத்துக்கு வழியே இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் மாற்றதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, இந்த நாளிலே இந்த செய்தி உங்க வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்க அநேக தேவையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், பல விதமான கஷ்டத்தில் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத அநேக கண்ணீர்களும் கஷ்டங்களும் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். எது இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிட்ட நீங்க சொல்லும் போது உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் அதிசயம் நடக்கும். ஏசாப்போடைய அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் ஒரு எல்லை கிடையாது. அவர் செய்யற அற்புதம் அதிசயம் மிகவும் பெருசு. உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு மிக பெரிதான அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். அவர்கிட்ட நம்பி வந்துட்டா ஏசாப்பால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவத்தை விடுதலை, சாபத்தை விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, கண்ணீர்ந்து விடுதலை, கஷ்டத்தில் விடுதலை தான் ஏசப்பா நம்ம தர வந்தாரு. இதை கேட்டுக்கிற ஐயா, அம்மா, சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நமக்காக சிலுவை சுமந்து, நமக்காக ரத்தம் சிந்தி, நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகினால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மீண்டும் இயேசு வரப்போகிறார். நாம் வாழ்கிற காலம் மிகவும் கடைசி காலம். இனி பயங்கரமான கொடிய காலத்துல நாம் இருக்கிறோம். நம்ம சுற்றிலும் பார்த்தா அநேக அழிவுகள், ஆபத்துகள், துக்கமான காரியங்கள் தான் நடக்கிறது. கலியுக காலம் சொல்லுவாங்க. அதாவது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துலதான் அநேக ஆபத்துகள், விபத்துகள் உலகத்தை நடந்து கொண்டிருக்கிறது. வரப்போகிற அழிவுக்கும் நித்திய நரகத்துக்கும் தப்பித்துக்கொள்ள ஒரு வழி உண்டு. அதுதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. மோட்சத்துக்கு வழி இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த பூமியில ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள், பரலோகத்திலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் இம்மைக்குரிய வாழ்க்கையும் மறுமைக்குரிய வாழ்க்கையும் இயேசு தருவார். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று. இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அதான் பரலோக ஸ்தலம். அந்த பரலோக ஸ்தலத்துல நமக்கு பெரிய சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, விடுதலை உண்டு. இந்த நாளில இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மெய்யாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கைவிட மாட்டார். அவரை நம்பி வந்துட்டா கைவிடவே மாட்டார், விட்டு விலகவோ மாட்டார். மனிதர்கள் கைவிடுற போல ஆண்டவர் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்னார். இயேசு கைவிடவே மாட்டார். இன்றைக்கு சொந்தங்கள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், ஆனா இயேசு கைவிடவே மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஏனென்றால் அவர் வானத்தை பூமி அண்ட சராசரங்களை படைத்தவர், நம்மையும் படைத்தவர். படிக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, விசேஷத்த கிருபை கொடுத்து, இந்த ஆண்டில் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஒருவேளை எனக்கு ஞானம் இல்லையே, சரியான ஞாபக சக்தி இல்லைன்னு கவலைப்படலாம். ஆனா ஏசப்பா உங்களுக்கு எல்லா ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு சாமி, நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மீண்டும் வரப்போகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்காக, உங்க குடும்ப சமாதானத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆகினால் இந்த இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்கள். அப்போது நீங்களும் உங்க வீட்டார ரட்சிக்கப்படுவீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இந்த கிராமம் இயேசுக்கு சொந்தமாகட்டும். இந்த கிராமத்துல ஒவ்வொரு குடும்பங்கள் இயேசுக்கு சொந்தமாகட்டும்.
நீங்க தான்ப்பா அந்த அகில உலகத்தை படைத்தவர், மனிதர்களை படைத்தவர். நாங்க செஞ்ச பாவங்களுக்காக ஆண்டவரே தன்னுடைய உயிரையே சிலுவிலை கொடுத்து எங்களுக்காக சிலுவை சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீங்களப்பா. நீங்க மீண்டும் வரப்போறீங்க. உங்களுடைய வருகைக்கு இந்த கிராமம் ஆயத்தப்படவும் ரட்சிக்கப்பட முடியாது செபிக்கிறோம். இந்த கிராமத்தில் ஒவ்வொரு குடும்பம் கண்கள் திறக்கப்படட்டும். சந்தோஷ சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். முக்கியமாக படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த ஆண்டுல நல்ல மதிப்பெண் எடுக்கவும் ஆண்டவரே கிருபை செய்யும். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். நல்ல ஞானமும் ஞாபகத்தை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த கிராமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.